நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அலப்பற கலப்புறம் தலைவர் நிரந்தரம் அப்படின்னு ரஜினியோட ரசிகர்கள்லாம் சென்னையில் இருக்கிற பல்வேறு பிரபல திரையரங்குகள்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது பற்றிய மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம், கள்ள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த படத்தை பார்ப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களும் தயார் நிலையில் உள்ளனர். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி கமலா திரையரங்கில் இன்று காலை முதல் ஏராளமான ரசிகர்கள் திரையரங்கை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக மேலதாள முழக்கங்கள், நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு ஏற்பாடுடன் இங்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். முதல் நாள் முதல் காட்சியை பார்ப்பதற்காக அவரது உறவினரும் நடிகையுமான மதுவந்தி வந்திருக்கார். அவருடைய நிலையாகவும் மேடம், இன்னைக்கு முதல் காட்சியை பார்க்க வந்திருக்கீங்க. வழக்கம் போல எப்படி எதிர்பார்த்து வந்திருக்கீங்க மேடம்? நான் நீங்கள் உறவினர் சொன்னீங்க, கரெக்டு தான். ஆனால் நான் வந்தது உறவினருக்காக இல்லை, நான் தலைவர் ஃபேனாக வந்திருக்கேன். இந்த முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க இது பல வருஷமாக பழக்கம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுங்கிறது சின்ன வயசுலேருந்து. ஸோ இது ஒரு செலிப்ரேஷன். எங்கள் வீட்டில் இது ஒரு செலிப்ரேஷன். அதனால் ரொம்ப ஆவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் கமலால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறேன். அதனால் எனக்கு ரொம்பவே ஆவலாக இருக்குது. ரஜினி ஈசம் கிட்டத்தட்ட 50 வருஷமாக கம்ப்ளீட்டாக இருக்குது. நீங்கள் உறவினராக எந்த அளவுக்கு அதை பார்க்குறீங்க மேடம்? சந்தோஷமா? பெருமை, எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு பெருமை. அதாவது அவர் எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அண்ட் 50 வருஷமாக ஒரு நபரால் நம்பர் 1 பொசிஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இன்னைக்கு வரைக்கும், இதே ஆகஸ்ட் 14, 1975 அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே ஆகஸ்ட் 14, 2025 இன்றைக்கி உலகமே அவரை கொண்டாடிட்டு இருக்குன்னா அது என்ன மாதிரி ஒரு வளர்ச்சி? உழைப்பு மட்டுமே அதுக்கு காரணம். ஸோ அதை நம்மலாம் பார்த்து கற்றுக்கணும் அவர்கிட்டேருந்து, அவ்வளோதான். எல்லா தலைமுறையும் ரசிகர்களையும் ஈர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்க்குறீங்க? அது கடவுள் அனுகிரகம். அவர் கடவுளோட குழந்தை, ஸ்பெஷல் சன் ஆஃப் காட் அவர். அதனால அதில் நம்ம அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தலைமுறையாக ஒரு பிறந்த குழந்தை, ஒரு 3 வருஷம் முன்னாடி பிறந்த குழந்தைக்கு பாஷா படம் பாட்டு தெரியும். அந்த அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்திங்கிறது கடவுள் அவர் கொடுத்த அனுகிரகம். அண்ட் அது கிட்டே போக முடியாது யாராலையும் அவர்கிட்டலாம். ஓகே, இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க? லோகேஷ் கனகராஜ் இயக்கம், அனிருத் மியூசிக், அமீர் கான், நாகார்ஜுன், நிறைய ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. எப்படி இது பேன் இண்டியன் காம்பினேஷன். அவங்க எல்லாருக்கும் தான் பெருமை தலைவரோட படம் பண்ணுறது. எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசும்போது தலைவர் கூட படம் நடித்தோம், தலைவரோட படத்தை டைரக்ட் பண்ணுறேன், தலைவர் படத்துக்கு மியூசிக் போடுறேன் அப்படின்னு. அனிருத் எனக்கு இன்னொரு ஸ்பெஷல் பெருமை என்னன்னா என் தம்பி. அதனால் நான் இன்னும் பெருமை, ரெட்டிப்பு பெருமை. எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் ஒரே படத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இது அவங்க எல்லாருக்கும் தான் தலைவரோட நடிக்கிறது பெருமை. முதல் நாள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கு மேடம்? அதெல்லாம் நான் சொல்லவே முடியாது, அது தானாக நடக்கும். தலைவர் ஃபேனுனாலே அது உணர்ச்சி வேறு, அது தானாக நடக்கும். தேங்க்யூ. நிச்சயமாக கமலா திரையரங்கு முன்பாக ஏராளமான ரசிகர்கள் இன்று காலை முதல் வந்த வண்ணம் உள்ளனர். கிட்டத்தட்ட 100கணக்கான ரசிகர்கள் திரையரங்கை நோக்கி வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் பெயரில் டிஷர்ட் அணிந்து கிட்டத்தட்ட ஏராளமான ரசிகர்கள் இங்கு தொடர்ச்சியாக வந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடல், பாடல், மேலதாளங்கள் முழங்க தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய காட்சி நேரடியாக பார்க்கலாம். பல்வேறு ரசிகர்கள் நம்மளுக்கு அவங்க நேரடியாக கேட்போம். குறிப்பாக விதவிதமான கெட்டப்பில் வந்திருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் இந்த படத்தை எப்படி எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? நீங்கள் ரஜினி ரசிகரா, என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஆத்மார்த்தமா தலைவரோட ரஜினி வெறிய. ஓகேயா, என்னோட 12 வயசுலேருந்து தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கொள்கை, நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கோம்னா அது தலைவரோட ஒரு காரணம் தான். இது நான் 12 வயசுல குத்தின தத்து. ஓகேயா, ஸோ தலைவருக்காக உசுரை கொடுக்கலான்னு வாங்க. உசுரை கொடுக்க கோடி பேர், அதில் நாங்களும் ஒரு ஆள். ஸோ இது நாங்கள் எங்களோட கிளப் சார்பாக மலேசியாவிலேருந்து சென்னைக்கு வரும்போது அவருக்கு ஒரு மெர்ச்சன்டைஸ் செஞ்சுட்டு வரலான்னு இது நாங்கள் செஞ்சோம். கூலி, சட்டை, இதெல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணது. மொத்தம் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? நாங்கள் 12 பேர் வந்திருக்கோம். எல்லாம் மலேசியாவிலேருந்து பினாங்குன்ற ஒரு ஊர்லேருந்தே வந்திருக்கோம். அங்கே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இங்கே பார்க்க வந்திருக்கோம். ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அங்கே பார்த்துட்டாங்க, நாங்கள் இன்னும் பார்க்கல. ஸோ அந்த அலப்பறைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருஷம் மலேசியாவில் நீங்கள் எப்படி நடிகர் ரஜினிகாந்த் படத்தை கொண்டாடுவீங்க சார்? தலைவரோட படம் வருஷம் ஒவ்வொரு படம் வரும் பிரம்மாண்டமாக கட் அவுட்லேருந்து அவருக்கு என்னென்ன செய்யணுமோ, கேக் கட்டிங் எல்லாத்தையும் நம்ம செய்வோம். அதே மாதிரி அன்னதானம், பிள்ளைங்களுக்கு அனாதை பிள்ளைங்களுக்கு எல்லாருமே உதவி செய்கிறது, நல்ல விஷயங்கள் தலைவர் என்ன எங்களுக்கு சொன்னாங்களோ அதே மாதிரி நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
சூப்பர். நீங்க சொல்லுங்க, எப்படி எதிர்பார்த்துருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஷோ? இல்ல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான். ஏன்னா உலக நாயகனோட ரசிகர் லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து சூப்பர் ஸ்டார். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி எடுக்கிறாங்க தான் எங்க மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதனால தான் மலேசியாலேருந்து வருஷம் செலிப்ரேட் பண்ணி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிளப்போட சேர்ந்து நம்ம திரிமாச் டீமும் சேர்த்து 2 டீமும் சேர்த்து இங்க வந்திருக்கோம். மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, எவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கீங்க சார்? மூவி பார்க்கறதுக்காண்டியே வந்திருக்கீங்களா மலேசியாவுல? கண்டிப்பா மூவி தான் வந்ததுலேருந்து தலைவே இல்ல தலைவருக்காக எல்லாமே. ஏன்னா வந்து நம்ம வந்து தலைவர் வந்து ஒரு ஹீரோ கிடையாது எங்களுக்கு. அவர் மிகப்பெரிய தன்முனைப்பு. அவர்னால தான் நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். ஏன்னா மலேசியால இருந்து இங்க வர்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த கூட்டிட்டு வந்தது நாங்க கிடையாது, தலைவரோட எனர்ஜி. அதுதான் எங்களை இழுத்துட்டு வந்திருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. நிச்சயமா நீங்க கேட்டு நேரடியாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் தற்போது கமலா திரையரங்கை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலிருந்து கிட்டத்தட்ட 12 பேர் திரைப்படம் பார்ப்பதற்காக விமானம் பிடித்து தற்போது சென்னைக்கு வருகிறார்கள். 9 மணி படத்தை பார்ப்பதற்காக மிகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.